நவராத்திரி வடிவுடை அம்மனுக்கு சிறந்த திருவிழா நடக்கும். அந்த நவராத்திரி 9 நாள் திருவிழா. அந்த 9 நாள் திருவிழாவிலும் திருவொற்றியூரிலே வடிவுடை அம்மனுக்கு என்ன சிறப்பு என்றால், அந்த வடிவுடை அம்மனை சுற்றி வருவார்கள். அதாவது வடிவுடை அம்மனுக்கு என்று தனி கொடி உண்டு. அந்த கொடி ஏறிதான் 22ஆம் தேதியிலிருந்து திருவிழா ஆரம்பம். நம்முடைய திருவொற்றியூர் கோயில்ல 23ஆம் தேதியிலேருந்து முதல் நாள் உற்சவம் ஆரம்பம். 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜை, 10ஆம் நாள் விஜயதசமி. எனவே 9 சுற்றுவார்கள். மற்ற கோயில்களை விட திருவொற்றியூர் கோயிலுக்கு என்ன சிறப்பு என்றால், இங்கு அம்பாளுக்கு எதிரிலே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல சிம்மம் இருக்கும். சிம்மத்துக்கு பக்கத்துல நந்தி இருக்கும். இந்த நந்தி, சிம்மம் 2ம் இருப்பது ஒரு சிறப்பாகும். எனவே தனியாக அங்கே கொடியேறி அந்த கொடியோடு சேர்ந்து அம்மனுடைய கருவறையும் 9 சுற்றுவார்கள். 9 நாள் நவராத்திரி என்பது நாள் 9 சுத்து. கன்னி பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல சுத்தி திருமணமாக வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்பொழுது குடும்ப பெண்களும் சுற்றுகிறார்கள், ஆண்களும் சுற்றுகிறார்கள், மாணவ செல்வங்களும் சுற்றுகிறார்கள். எனவே நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கோயிலை வலம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஐதீகம். அதன்படித்தான் கிரிவலம் வந்தார்கள். கிரிவலம் வந்தால் என்ன சிறப்புண்டோ அவ்வளவு சிறப்பும் கருவறையும் கொடிமரத்தையும் சேர்த்து சுத்தினால் உண்டு என்பதனால தான் அந்த நவராத்திரி 9 நாளும் இங்கு சுற்றுகிறார்கள். தாய் தந்தையை சுற்றி வந்து விநாயகர் மாங்கனியை பெற்று கொண்டதைப் போல அம்பாளை சுற்றி வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அந்த ஒரு உற்சவம் அம்பாளுக்கு ஒரு என்ன சிறப்பு என்றால், திருவருள் சுந்தரியின் மேல் தியாகராஜ சுவாமிகள் பஞ்சரத்தன கீர்த்தனைகள் எல்லாம் பாடியிருக்கின்றார். வள்ளல் பெருமான் வடிவுடை மாணிக்க மாலை பாடியிருக்கிறார். கபாலீஸ்வரர் மகாமனுஸ்வம் சமஸ்கிருதத்தில் பாடியிருக்கிறார். இப்படி அருளாளர்கள் பாடிய அற்புதமான வடிவுடை அம்மனை ஒவ்வொருவரும் சுற்றி வந்து தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். எனவே நாமும் சுற்றி வந்து அம்பாளிடம் அனுகிரகத்தை பெறுவோம்.